கல்லுப்பு ஒரு ஸ்பூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகு ரசமும் அதுக்கு காரசாரமான கருணக்கிழங்கு வறுவலும் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த மிளகா விதை போட்டேன் இல்லையா, அந்த செடி உங்களுக்கு முளைச்சிருக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மிளகா விதை நல்லா முளைச்சிருக்கு குட்டி குட்டியாக. மல்லிப்பூ நல்லா பூத்துருக்கு. செண்டா கனகாம்பரம் வாடி போச்சு சொன்னேன் இல்லையா, அது நல்லாவே துளுக்குது. இப்போ நான் சொன்ன அப்புறம் மல்லிப்பூ, புதினா பாருங்கள், அன்றைக்கி காமிச்சிருக்கு, இன்றைக்கி எப்படி கழிச்சிருக்கு. ரசத்துக்கு இவ்வளோ நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஊறட்டும். அந்த ஊற வார்த்து வச்சுக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன். மிளகு விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சீரகம். மிளகு 1.5 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இது மிளகும் சீரகம். இதில் நம்ம ஒரு பூண்டு, இந்த ஒரு பூண்டை தோலோடவே இப்படி போட்டுக்கலாம். ஒரு பூண்டு ஃபுல்லாகவே போடலாம். இதையும் பரபரப்பாக அரைச்சாச்சு. இதை இதில் கொட்டிக்கலாம். இந்த புளி ஊற வச்ச தண்ணியிலே நம்ம 2 பழுத்து தக்காளி போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். புளியும் தக்காளியும் நல்லா சரி. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் ரசத்துக்கு. கல்லுப்பு ஒரு ஸ்பூன். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு தாளிக்க வேண்டியது தான். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 5-6 காஞ்ச மிளகா, கடுகு ஒரு 1/2 ஸ்பூன். அதில் பெருங்காயம், தேவையான தண்ணி. ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஆஃப் பண்ணிடுவோம். தூளெல்லாம் இப்படி நல்லா சீவி எடுத்துக்கலாம். கருணக்கிழங்கு கேஸ் பற்ற வச்சு தண்ணி போட்டு இதெல்லாம் கருணக்கிழங்கு போட்டு வேக வச்சுட்டு இதில் ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள். நாளைக்கு கொஞ்சம் கொதி வந்து பாதி வேக்காடு வெந்தால் போதும், ரொம்ப குழையத்தால வேகட்டும். கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம். கருணக்கிழங்கு கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி தரல, இது கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். இதுவும் வேகட்டும். வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம்.
ஒரு பாதி வெந்தால் போதும், ரொம்ப குழப்பம்னு வெந்துடக்கூடாது. இந்த வெந்த கருணக்கிழங்க புளி வடிகட்டுறதுல வடிகட்டிக்கணும். நல்லா வெந்துருச்சு. இந்த புளியை நல்லா திக்காக கரைச்சி புளியை இதில் இப்படி வடிகட்டி நம்ம அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்பூன் பார்த்தாது, இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம். இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு போட்டு இப்படி கலந்து வச்சிடலாம். கேஸ் பற்ற வச்சு கல் வச்சுக்கலாம். காயட்டும். தோசைக்கல் காஞ்சிடுச்சு, அதில் எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த பக்கம் நான்ஸ்டிக்கில் கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அதனால் இந்த பக்கம் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா சவந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கும் சாப்பிட்றது. சூடான நம்ம தக்காளி ரசம், கருணக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வச்சு ரசத்தோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.